ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி கமலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு சக்கரவள்ளி கிழங்கை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்தோடனே அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றி அதை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அது கூட 10 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும். அது கூட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். கடல மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒரு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உள்ளங்கையில் நல்லா எண்ணெய் தொட்டுக்கிட்டு அந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று போடணும். ஒரு சைடு நல்லா வெந்தோடனே அதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கணும். எல்லாத்தையும் 2 சைடும் நல்லா வெந்து எண்ணெய் அடங்கினோன்னு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுட்டி கமலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.